அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். இது நேற்று ஈவினிங் எடுத்த vlog தான். அப்படின்னா ஆஃப்டர் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில், அதனால் ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. என்ன ஸ்பெஷலாக செய்கிறது, நானே குளிர்ட்டு முடியாமல் இருக்கேன் அப்படின்னேன். சரி நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம், ஏதாவது செஞ்சு கொடுங்க மீ அப்படின்னாங்க. சரி பானிபூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ எல்லாம் வந்து பாயில் பண்ணிட்டேன். அவங்களே எல்லாம் மேஷ் பண்ணாங்க. கொஞ்சம் கீழே மேலே சிந்திட்டு அப்புறம் வந்துட்டு மின்ட் லீவ்ஸு இதெல்லாமே வந்துட்டு பிச்சு கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க, நம்மளும் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் வாய்ஸ் கேட்டாலே தெரியும் எனக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. என்ன தான் குழந்தைங்க ஆசைப்பட்டாலும் நமக்கு அதில் சந்தோஷம், நமக்கு அதில் திருப்தி, நமக்கு அதில் செய்ய முடியும் அப்படின்னா தானே நம்ம செய்வோம். ஆனால் வந்துட்டு என்ன, குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க, ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம். பட் அப்படி கிடையாது. முழுசாக நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நமக்கு முடியும் அப்படின்னா தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி தான் நான் செஞ்சேன். எனக்கு ஓகே, எனக்கும் சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு செய்யணும், செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும் இருந்தது. 2 விஷயமாவும் இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு செஞ்சேன். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு வாங்கி கொடுத்துடலாம், இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது, இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு செய்யலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிடலாம். பட் இன்றைக்கி நமக்கு செய்ய முடியுன்றப்ப தான் நம்ம செய்வோம். யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் சாட் ஐட்டம்ஸோ இல்லை வேறு சாட் மசாலா எதுவுமே நான் போடலை. டேமரிண்டை வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா கரைச்சி கொஞ்சம் ஜாகரி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பானிக்கு வந்துட்டு மின்ட், கொரியாண்டர், அப்புறம் ஒரு சின்ன பீஸில் வந்துட்டு சில்லி, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், அது மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். மசாலாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் நல்லா சாப் பண்ணியாச்சு ஆனியனை, கொரியாண்டரும் சாப் பண்ணியாச்சு. கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிட்டேன், சால்ட் போட்டுக்கிட்டேன். இது பானிபூரி அந்த ரெடிமேட் இருக்கும்ல, அதை தான் வாங்கிட்டு வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு பேசிக்கலி ரொம்ப ரொம்ப சோம்பேறி, நல்ல குளிர்ப்பா. அதனால் வந்துட்டு பூரியெல்லாம் வந்துட்டு பிசைஞ்சு செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஃபட்டாஃபட்டா செய்யலாம், இவ்வளோ கிறிஸ்பியாக எல்லாம் வராது இல்லையா, எனக்கு வராது. அதனால் நான் வந்துட்டு நெஸ்டோலேருந்து அந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு பூரிஸ் எல்லாம் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். சாஃபின் குட்டியும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, எப்படி இது அப்படியே ஆயிலில் போட்டோடனே இப்படியே பல்ஜாகி வருது, நல்லா இருக்குது இது பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் உட்காந்து அவரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார். இஷுக்குட்டியும் ஜைனுக்குட்டியும் வந்துட்டு ஹாலில் இருந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி ஆகி உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படி தான் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நல்ல குளிர், நைட் டைமாக இருந்துச்சு. சாஃபின் குட்டி ஆர்வ கோளாறு பயங்கரமாக வந்துட்டு, நான் இன்றைக்கி இது வரைஞ்சி எடுத்து வச்சிடுறேன், ஆக்சுவலி 10 days லீவ் இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு அப்படி தான் சாஃபின் குட்டி வந்துட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடித்து வச்சிடணும், அப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்டில் இது எழுதலை அது எழுதலைன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரைஞ்சி வச்சுட்டாங்க. அப்புறம் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு.